யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வினா. வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. அப்போ உன் அண்ணன் சந்தோஷம், உன் அம்மாவோட பெருமை, உன் குடும்பத்தை நிம்மதி உனக்கு முக்கியம். உன் அண்ணனுக்காக, உன் அம்மாவுக்காக நீ எது வேணாலும் செய்ய தயாரா இருக்க. ஆனா நான் என் அக்காவுக்காக அவ வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னு நான் போராடக்கூடாதா? அது மட்டும் தப்பா? நீ உன் அண்ணனுக்காக, உன் அம்மாவுக்காக எப்படி நின்னையோ அப்படித்தானே நான் என் அக்காவுக்காக நின்ன. அப்ப நீ செஞ்சது மட்டும் சரியா, நான் செஞ்சது தப்பா? ஆனா எனக்கும் மனசாட்சி இருக்கு அர்ஜுன். நான் செஞ்சது எல்லாமே சரின்னு சொல்ல வரல. பாவம், நீ ஒரு அப்பாவி, உனக்கு எதுவுமே தெரியாது. உன்னை நான் ஏன் போராட்டத்துக்கு உன்னோட அனுமதி இல்லாம உனக்கு தெரியாமலே பயன்படுத்திக்கிட்டது மிகப்பெரிய குற்றம் தான் அர்ஜுன். என் பக்கம் நியாயம் இருந்தாலும் உன் பக்கத்துல இருந்து பார்த்தா அது தப்புதான். அது கண்டிப்பா உன்னை காயப்படுத்திருக்கலாம். நம்ம ஒருத்தர் மேல வச்சிருந்த புனிதமான காதலும் அன்பும் நமக்குள்ள இருக்குமான்னு எனக்கு தெரியல அர்ஜுன். அதனாலதான் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமான்னு நீ கேட்டப்போ, நீ அந்த மொட்டை மாடி சுவர் மேல ஏறி நின்னப்போ என் மனசை உடைஞ்சு போச்சு அர்ஜுன். என் காதல உன் மேல திணிச்சு நான் உன்னை கஷ்டப்படுத்தணுமான்னு தோணுச்சு. நான் உனக்கு செஞ்ச அநீதிக்கான பிராயச்சித்தமா தான் இந்த டிவோர்ஸ்ங்கிற தண்டனைய நான் ஏத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணேன். உண்மையா ஒருத்தனை காதலிக்கிற ஒரு மனைவி பிரச்சனைன்னு வந்தா தற்கொலை செஞ்சுக்கலான்னு கூட நினைப்பான். ஆனா டிவோர்ஸ் செய்ய சத்தியமா நினைக்க மாட்டா. ஆனாலும் என்ன வெறுத்து போய் நீ டிவோர்ஸ் கேட்ட. உன் சந்தோஷத்துக்காக நானும் சம்மதிச்சிட்டேன். இப்ப அந்த கவுன்சிலிங் மேடம் வந்து கேட்டா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரியல அர்ஜுன். இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ என்னை விட்டு தூரமா இருந்தாலும் என் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்ப நீ என் பக்கத்துல இருந்தாலும் என்னை விட்டு தூரமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அர்ஜுன். நல்லதொரு வீணைய செஞ்சு அது நம்ம 2 பேருமே சேர்ந்து பொழுதியில எரிஞ்சிட்டோம். திரும்பவும் நம்ம ஒண்ணு சேர்ந்தா கூட நீயும் நானும் நம்ம லவ்வும் பழைய மாதிரி இருக்குமான்னு தெரியல அர்ஜுன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்ணி மனசு உடைஞ்சு போய் நிக்கிறேன். ஆனா இப்ப கூட என் காதல், என் வாழ்க்கையை விட என் அக்கா வாழ்க்கை தான் எனக்கு பெருசா தெரியுது. அவளை வாழ வைக்கதான் அப்படி சில பொய்கள் எல்லாம் சொன்னனே தவிர சத்தியமா உன்னை ஏமாத்தணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட இல்ல அர்ஜுன். இத நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். தேவியக்காக இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணாலுமே ஏன் பண்ணனு திரும்பி நீ கேட்கலாம். ஆனா தேவியக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அர்ஜுன். ஏன்னா அவ எனக்கு அக்கா மட்டும் இல்ல, அவ எனக்கு இன்னொரு அம்மா. அவதான் என் உலகம்.